நிறைய பேர்த்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ் இந்த 3லையுமே எது பெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது அப்படின்னா, அதிகமாக யார் இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டாக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லாதவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதையும் இந்த ETF அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். அப்போ இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக அனலைஸ் பண்ண தெரியாதவங்களுக்காகவும் டைம் இல்லாதவங்களுக்காகவும் கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ அட் த சேம் டைம் இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் இந்த போர்ட்ஃபோலியோவையும் இந்த ETF அப்படிங்கிறதையும் மேனேஜ் பண்ணுவார். ஸோ அவர் தான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். அண்ட் அவருக்காக பே பண்ணுற ஃபீஸ், EV பில், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பே பண்ண வேண்டிய சில எக்ஸ்பென்சஸ் தான் இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண முடியுமோ, அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமோ, அவங்களுக்குலாம் ஸ்டாக் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது.